Prashant Balakrishnan Nair. Group Captain Ajit Krishnan. Group Captain Angad Pratap. Wing Commander Shubhanshu Shukla. கடந்த சில காலமாகவே இந்திய விண்வெளித்துறையில் இந்தியா செய்து வரும் சாதனைகள் அளப்பரியது. அதிநவீன ராக்கெட்டுகள், செயற்கைக்கோள்கள் என இந்தியாவின் விண்வெளி ஆய்வு பறந்து விரிந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் சந்திரயான் 3 விண்கலத்தை நிலவின் தென்பகுதியில் தரையிறக்கி இஸ்ரோ சாதனை படைத்தது. அடுத்ததாக சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா விண்கலத்தை அனுப்பி வைத்தது. இந்த நிலையில்தான் பல ஆண்டுகளாக இந்தியாவின் கனவு திட்டமாக இருக்கும் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் படிப்படியாக இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளது. ககன்யான் திட்டம் மூலமாக விண்ணுக்கு செல்லும் வீரர்களை பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைத்தார். குரூப் கேப்டன்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் மற்றும் விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா ஆகியோர் ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு செல்கின்றனர். விமானப்படை வீரர்களான 4 பேரும் பல கட்ட சோதனைக்கு பின்னர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அத்தோடு வீரர்கள் 4 பேரும் 6 மாதம் ரஷ்யாவில் சிறப்பு பயிற்சி பெற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Group Captain Prashant Balakrishnan Nair. Group Captain Ajit Krishnan. Captain Angad Pratap. Wing Commander Shubhanshu Shukla. அதாவது ராக்கெட் மூலமாக விண்ணுக்கு அனுப்பப்படும் ககன்யான் விண்கலம் வீரர்களை சுமந்து செல்லும். புவி சுற்றுவட்ட பாதையில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் விண்வெளி பகுதியில் வீரர்கள் 3 நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு செய்வார்கள். பின்னர் வீரர்களை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வருவதே ககன்யான் திட்டமாகும். ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவை தொடர்ந்து விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் முயற்சியில் இஸ்ரோ தீவிரம் காட்டி வருகிறது. முதலில் ஆளில்லா விண்கலம் இந்த ஆண்டு இறுதியில் அனுப்பப்படும் என்றும், பின்னர் வீரர்களை சுமந்து செல்லும் விண்கலம் அடுத்த ஆண்டில் அனுப்பப்படும் எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு GSLV Mk3 ராக்கெட்டை தான் இஸ்ரோ பயன்படுத்துகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ராக்கெட் இதுவரை 7 முறை செயற்கைக்கோள்களை ஏந்தி வெற்றிகரமாக விண்ணுக்கு சென்றிருக்கிறது. திடநிலை, திரவநிலை, கிரையோஜெனிக் நிலை என 3 படிநிலைகளை கொண்ட ராக்கெட் என்ஜின் இறுதிக்கட்ட சோதனை கடந்த 14ஆம் தேதிதான் நடைபெற்று முடிந்தது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி மீண்டும் அழைத்து வருவது சவாலான பணியாகும். இதில் விண்கலத்தை எதிர்பாராத ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பதற்காக இஸ்ரோ பல கட்ட சோதனைகளை நடத்தியுள்ளது. மனிதர்களைப் போன்று டம்மி உருவத்தை அனுப்பியும் இஸ்ரோ பரிசோதித்து பார்த்தது. அத்தோடு ககன்யான் விண்கலம் மூலமாக விண்ணுக்கு செல்லும் வீரர்களில் குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் சென்னையைச் சேர்ந்தவர் என்பது தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது. Group Captain Ajit Krishnan. தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பட்டம் பெற்ற அஜித் கிருஷ்ணன் விமானப்படையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக குடியரசுத் தலைவரிடம் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறார். 2003ஆம் ஆண்டு போர் பிரிவில் சேர்ந்த அஜித் கிருஷ்ணன் பயிற்சி விமானிகளுக்கான ஆலோசகராகவும் இருக்கிறார். நியூசிலாந்தின் வெலிங்டனில் உள்ள டிஃபென்ஸ் கல்லூரியில் பயிற்சி பெற்ற அஜித் கிருஷ்ணன் சுகோய் 30, MiG-21, MiG-29, டார்னியர் என பல அதிநவீன போர் விமானங்களை இயக்கிய அனுபவம் பெற்றவர் என்பது கூடுதல் சிறப்பு.